அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். அவன் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முதற்கு நமது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் மற்றும் நம் அனைவரின் மீதும் இறங்கட்டுமாக என்று கூறியவாறு என்னுடைய இந்த உரையை துவக்குகிறேன். உரையின் தலைப்பு நல்ல முடிவு அல்லது நல்ல இறுதி. இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, எந்த ஒரு காரியம், இந்த உலக காரியம் சரி, மறு உலக காரியம் சரி, தொடங்கும் போது நல்லதாக இருக்கணும், அது முடியும் போது நல்லதாக இருக்கணும். தொடங்கும் போது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஒருவேளை அது எப்படியும் நல்ல ஆரம்பமாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய இறுதி முடிவு அது நல்ல முடிவாக இருந்தால் தான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும். உலக காரியங்களையும் சரி, ஆன்மீக காரியங்களையும் சரி. இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்ம ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையில் கூட இப்போ நான் ஓதின ஒரு ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, ஏ ஈமான்தாரிகளே, விசுவாசிகளே, நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணிக்காதீர்கள். இது ஒரு அழகான ஆயத்து. இது எதை உணர்த்திருந்தால், ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கும் போது அவனுடைய நிலைப்பாடு என்ன, அவனுடைய நிலை என்னங்கிறத வச்சு தான் ஆகிரத்தில் அவனுடைய கதி என்ன. அது ஆகிரத்தில் இல்லை, பைமன் பர்சகில் கூட அவனுடைய கதி என்ன அவங்கிறத தீர்மானிக்கலாம். அவன் முஸ்லீமாக தான் மரணிக்கணும். முஸ்லீமாக மரணித்தா தான் பர்சகிலையும் வெற்றி கிடைக்கும், அதுக்கு பின்னாடி உள்ள மறுமையிலையும் வெற்றி கிடைக்கும். அதாவது இதுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹ் காலத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பாவே எடுத்துக்கிறோம், அபூ தாலிப். இது ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டு சந்தர்ப்பத்தில் ஆச்சரியகரமான சம்பவங்கள் நடந்தது. ஒரு ஆச்சரியம் ரொம்பவும் வருத்தமான திகைப்பான ஆச்சரியம், இன்னொரு ஆச்சரியம் மகிழ்ச்சியான ஆச்சரியம். அது எப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரசூலுல்லாஹ்வை அரவணைத்து வளர்த்தார். தன்னுடைய தம்பி மகன்கிறதுக்காக வேண்டி பாசத்தில் எந்த குறையும் வைக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் துன்யா காரியங்களில் அது அத்தனையும் அவர் செஞ்சு கொடுத்தார். வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார். சின்ன வயசுலேருந்தே வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் படிக்க வைக்கல, ஸ்கூலுக்கு அனுப்பல, ஆனால் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது அவர் போல ஒரு சிறந்த வியாபாரி இல்லைங்கிறது அளவுக்கு ஒரு உதாரணம் அவங்க யாருக்கிட்ட வேலை செஞ்சாங்களோ, அவங்களோட எஜமானி கதீஜா, அவங்களே கூட அவங்கள பிரியப்பட்டாங்க கல்யாணம் பண்ணுறது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. அந்த வியாபாரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணாங்க, கதீஜாவுடைய வியாபாரத்தை. அவங்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அற்புதம் என்னென்னா, ஆன்மீகத்தை ரசூலுல்லாஹ் போதித்தது அந்த மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கல, அந்த குறைஷிகளுக்கு. ரசூலுல்லாஹ்வை அவர் பிடிக்கும், குடும்ப பாரம்பரியத்தை வச்சு அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவர் பண்ணக்கூடிய இந்த காரியம் அவங்களுக்கு வெறுப்பத்தை ஏற்படுத்திச்சு. நம்முடைய முன்னோர்கள்லாம் பின்பற்றின மார்க்கத்தை வேண்டான்னு சொல்கிறாரு என்று வெறுப்போடு தான் பார்த்தாங்க. அந்த கட்டத்தில் கூட அபூ தாலிப் அவங்களுக்கு துணையாக நின்றாங்க. ஆனால் அவர் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லைன்றாலும் தம்பி மகன் மேலே உள்ள பாசத்தில் அவங்க விட்டு கொடுக்க தயாரில்லை. அவங்க தான் மக்களுடைய தலைவராக இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அந்த குறைஷ் காபிர்கள்ட்ட, இந்த பார்ப்ப என் மகன் ஒரு கொள்கையை சொல்கிறான், அது சரியாக தப்பாங்கிறத பற்றி நான் இப்போ பேச வரையில, நான் அதில் சேரவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனாலும் அவன் சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டி அவன் மேலே ஒரு துரும்பு பட்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை பொறுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி வச்சுருந்தார். அதனால் அவர் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வருத்தம் தான், பெரியப்பா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, என்ன இவ்வளோ பாசமில்லை பெரியப்பா. அப்படிப்பட்ட அந்த அபூ தாலிப் மரண தருவாயில் இருக்கார்.
இறுதி அவருடைய முடிவு வருது, அது நல்ல முடிவாக இருக்கணுங்கிறது தான் ரசூலுல்லாஹ்க்கு ஆசை. நம்முடைய பெரியப்பா எப்படியோ சொர்க்கவாதி ஆக்கி, மற்றபடி அவர் எந்த தப்பும் பண்ண இல்லை. கெட்ட காரியங்களோ மோசமான காரியங்களோ அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல உலகத்திலே. மற்றபடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்போ இவரை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட நிலையில் இவரை நாம் களிமா சொல்ல வச்சுட்டா நம்ம அல்லாட்ட சிபாரிசு செய்யலாமே, அப்படிப்பட்ட அனுமதி கிடைக்குமே அப்படின்னு அவங்க எண்ணுறாங்க. பட் எண்ணமெல்லாம் நிறைவேறணுங்கிற அவசியம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இறைவனுக்கு கிடையாது. இறைவனுடைய நாட்டம் வேறு. இவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க, பெரியப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க, சொர்க்கத்துக்கு நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் அப்படின்னு கெஞ்சினாங்க. கெஞ்சி பார்த்தாங்க. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஹம்மதே நான் அவருடைய இருதயத்தை பூட்டி விட்டேன், என்னால் பூட்டப்பட்ட அந்த இருதயத்தை உங்களால் திறக்க முடியாது, யாராலையும் திறக்க முடியாது, அதனால் அந்த முயற்சியை விட்டுருங்கண்ணா. இது எவ்வளோ பெரிய வருத்தம். கடைசியில் அவர் இஸ்லாத்தில் எல்லாமே அவருடைய முடிவு நடந்து போச்சு. இனி அவருடைய கதி எப்படியோ அது அவ்வளோ ஆழம். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு இது ஒரு திகைப்பூட்டக்கூடிய சம்பவம், ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது, திகைப்பூட்டக்கூடியது தான். ஆனால் அதே ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இன்னொரு மகிழ்ச்சியை கொடுத்தான். எப்படின்னு சொன்னால், அவருடைய ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்ச ஒரு யூத சிறுவன், அவன் ரொம்ப ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செய்யும்போது ரொம்ப சின்சியராக ஹானஸ்ட்டாக ரொம்ப மரியாதையோட, அவன் யூதனாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப மரியாதை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் அவனை நேசித்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறுவன் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு வரையில்லை வேலைக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் கேள்விப்படுறாங்க அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ நோய் விசாரிக்க வேண்டி போகிறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் ஒரு ஆசை இருந்திருக்கும், அது நமக்கு அது அந்த இடத்துல தான் வெளிப்படுத்துகிறாங்க. போய் அந்த பையனை நல்லா விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ முஸ்லீமாக நீ இந்த களிமாவை சொல்லு, சொர்க்கத்துக்கு நான் உனக்கு சிபாரிசு செய்யணும்னு சொல்கிறாங்க. இது அபு தாலிபிட்ட சொன்ன மாதிரியே அந்த சிறுவன்ட்டையும் சொல்கிறாங்க. இங்கே நடந்தது வேறு. அந்த சிறுவன் யூத சிறுவன், அவனுக்கு ஆசை ஏற்படுது. ஆனால் அவன் தன்னுடைய தகப்பனாரை பார்க்குறான், அவனோட முகத்தை பார்க்குறான் பரிதாபத்தோட, நான் என்ன செய்கிறது அப்படின்னு. அவனுக்கு தகப்பனாருக்கும் அவனுடைய உள்ளம் புரியுது, அவனுடைய ஆசை புரியுது. அவர் சொல்கிறாரு, நீ அபுல் காசிமுக்கு கட்டுப்படுங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் அந்த களிமாவை சொல்கிறான், சொல்லிட்டு தான் அவன் மரணமாகும். இப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாரெல்லாம் இந்த சிறுவனுக்கு நீ சொர்க்கத்துக்கு உண்டான அந்த ஏற்பாட்டை செஞ்சதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதே நேரத்தில் அவங்களுடைய பெரியப்பா அந்த பாக்கியத்தை அவர் பெற இல்லை. இது மாதிரி இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. நம்ம ஒரு காரியமும் செய்யும்போது இஹ்லாஸோடு செய்யணும். அது ஃபெயிலியர் ஆகுனாலும் பரவாயில்லை துன்யாவில். நமக்கு இஹ்லாஸோட நல்ல மனப்பான்மையோடு நம்ம அந்த காரியத்தில் ஈடுபட்டு அதை முடிச்சமாக்கும். அந்த காரியம் உலக காரியத்தில் வெற்றி தோல்வியாக கூட இருக்கலாம். பட் அல்லாஹ்வுடைய இதில் நமக்கு அது வெற்றி தருவோம். அதுதான் அப்போ இறுதி முடிவு அது எப்படி இருக்கணும்னு சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற களிமாவோடு தான் நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய இறுதி முடிவும் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறது, அதுக்காக வேண்டி இறந்து போனவங்களோட சமாதியில் உட்காந்து களிமா சொல்கிறது இல்லை. தல்கீன் சொல்லி கொடுக்கலாம். தல்கீன் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பெரியப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த யூத சிறுவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பில்லை. ஆனால் அது எல்லாத்திலும் வாயிலேருந்து வராது, நல்லவங்கள வாயிலேருந்து மட்டும்தான் அது வரும். அந்த வார்த்தை வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் நல்லவங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டு கிடைக்குது. இஹ்லாஸ் உடையணும். இதுக்கு முந்தைய அவன் எப்படி இருந்துட்டு போட்டோம், சஹாபாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, மோசமான ஆரம்பத்தில் ஆரம்பம் எப்படி இருந்துட்டு போட்டோம். ஆரம்பம் நல்லதாக இருக்கணும், மோசமாக எப்படி தான் இறுதி முடிவு நல்லதாக இருக்கும். அதுக்கு நம்ம உள்ளத்தில் ஈமான் இஹ்லாஸும் வேணும். இதுக்கு இன்னொரு சம்பவம், அதாவது சஹல் பின் சஅத் அஸ்ஸாயிதி அவங்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ், புகாரியில் 6493வது ஹதீஸ். இது எல்லாத்தையும் தெரிஞ்சது அந்த சம்பவம். அதாவது யூதர்களோடு நடந்த யுத்தம், அது ஹைபர் யுத்தமாக தான் இருக்கணும். அதில் ஒரு சஹாபி ரொம்ப வீரதீரமாக போரிட்டார். அதை பார்த்து மற்ற சஹாபாக்கள்லாம் கூட ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப வீரதீரமாக அவர் போரிட்டார். அப்போ அவர் போரிட்டதை பார்த்த சஹாபிகள் சொல்கிறாங்க, இவர் சொர்க்கவாதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காதல் உள்ளது. அவர் போரிட்டுக்கிட்டு தான் இருக்கார், வீரதீரமாக போரிட்டு கொண்டு தான் இருக்கிறார். இன்னும் அவரோட முடிவு எட்டையில். அப்போ கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதனை பார்க்குறதா இவரை பார்த்துக்கலான்னு ரசூலுல்லாஹ் சொல்லு. ஆனால் அவர் வீரதீரமாக போரிடுறார். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி
அவர் நல்ல போரிடுறாரு, சின்சியராக போரிடுறாரு. இவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறாங்களேன்னு கொஞ்ச நேரத்தில் அவர் வெட்டி வீழ்த்தப்படுறார். கடுமையான காயம், சகிக்க முடியாத வலி, அவரால் தாங்க முடியல. கடைசியில் அவர் தன்னை வெட்டி தற்கொலை பண்ணிக்கிறார். அப்போ இவருடைய இறுதி முடிவு இப்படி தான். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். இது முஸ்லீமில் 5366வது ஹதீஸாக பதியப்பட்டு. இந்த சம்பவங்கள்லாம் நான் ஏன் சொல்கிறேன்டா, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பாடமாக அமையணும். நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்துட்டு போட்டோம், இப்போ உள்ள நிலைமையில் கூட நம்ம எப்படி இருந்துட்டு போகிறோம், அதுக்காக வேண்டி விரக்தி அடைய வேணாம். நம்ம திருந்தி வந்தால் நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவை ஆக்கிட்டா அதுதான் நம்மளை மன்னிப்பான். நம்ம அதை தப்பு பண்ணிட்டோமே, நான் குடிச்சிட்டேனே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேனே, நான் அது பண்ணிட்டேனே, இது பண்ணிட்டேன், கடனையும் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய மோசடியும் தவிர தனக்குத்தானே அநியாயம் பண்ணிக்கொள்கிறான் பாருங்கள். அவன் வந்து விரக்தி அடைய தேவையில்லை, அவன் திருந்தலாம். இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து கூட திருந்தலாம். அவனுடைய இறுதி முடிவு நல்லா இருக்கிறதுக்கு அதெல்லாம் உதவி செய்யும். அப்போ இந்த இதை பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஆச்சரியகரமான ஒரு செய்தி உண்டு. இது வந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இது 5366 நஜ்ஜார் என வம்சத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ அறிஞர். அவர் ஒரு அறிஞர், கிறிஸ்டியனில் இருக்கும்போது அவர் ஒரு அறிஞர். அவருடைய வேதங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தவர் தான். அவர் வந்து ஏதோ ஒரு மனப்பான்மையில் அவர் முஸ்லீம் ஆகிடுறார். ரசூலுல்லாஹை சந்தித்து களிமா சொல்கிறார். ரசூலுல்லாஹுக்கும் பெரிய சந்தோஷம், ஏன்னா ஒரு அறிஞர் வந்து வந்திருக்கார் மனமாறி. அப்புறம் ரசூலுல்லாஹ் அவர் தன்னை நெருக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அவருடைய எழுத்தும் கையெழுத்தும் ரொம்ப அழகாக இருக்கும். குர்ஆனை எழுதுவோன்னு சொன்னாங்க. அவர் பக்கரா சூராவை எழுதியிருக்கார், ஆல இம்ரானை எழுதியிருக்கார், மனப்பாடம் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு நிலையில் ரசூலுல்லாஹோடு இருந்தவர் தான். திடீர்னு அவருடைய எண்ணமோ, அவருடைய துரதிர்ஷ்டமாக என்னமோ தெரியல, அவருடைய மனசு மாதிரி மறுபடியும் அவருடைய வந்த வழிக்கு கிறிஸ்டியானிட்டிக்கே போயிடுறார். போனதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்களும் அவரை பெருசாக வர வைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு அறிஞர் நம்மளை விட்டு இஸ்லாத்துக்கு போயிட்டான்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. திரும்ப அவர் நம்மக்கிட்ட அவரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவருடைய மரணம் வந்து ரொம்ப துர்மரணமாக தான், கழுத்து முறிக்கப்பட்ட நிலையில் அவர் இறந்தார். ஆனாலும் அவங்க வந்து அவரை மரியாதையோடு அடக்கம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அங்கே வந்து பார்க்குறாங்க, அவருடைய மையத்தை வந்து வெளியே கிடக்கு. பூமி அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை அடக்குறாங்க. திரும்ப அடுத்த 3வது நாள் போய் பார்க்குறாங்க, மறுபடியும் அவருடைய மையத்தை வந்து வெளியே வந்து கிடக்கு. 3வது தடவையும் அவரை வந்து அடக்கிட்டு 4வது நாள் போய் காலையில் பார்க்குறாங்க, மையத்தை வெளியே தான் கிடக்குன்னொடனே அவங்க அப்படி விட்டுட்டாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீ வந்து உன்னுடைய உன்னுடைய மரண தருவாயில் நீ செஞ்ச காரியத்தினால உன்னை மையத்தை வந்து பூமியே கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வெறுப்பான ஒரு நிலைக்கு ஆளாக்கிட்டு. அப்போ இதனால நமக்கு வந்து அந்த 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 ஆயத்தை என்ன சொல்லுதுன்றா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, காவிர்களை பார்த்துலாம் சொல்லலை, மற்றவங்கள பார்த்துலாம் சொல்லலை, ஆண்டவனை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு சொன்னால் முழுக்க அந்த இதில் உங்களை டிவோட் பண்ணிவிடுங்க. உலா தமுத்துன்னே இல்லாத அந்த முஸ்லீமும். இதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். இன்னும் நிறைய பெரிய விளக்கங்கள்லாம் இருக்கலாம், இன்னும் பெரிய சம்பவங்கள்லாம் கூட இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு காரியமும் வந்து நாம் ஆரம்பிக்கிறது எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். அது நம்மளோட கையில் இல்லை. நம்ம நல்ல ஒன்று நினச்சிருப்போம், தவறான காரியத்தில் கூட செஞ்சுருப்போம். ஆனால் இறுதி முடிவு வந்து நம்ம நல்ல முடிவாக தான் இருக்கும். அப்போ இதில் ஆரம்பம் எப்படி வேணால் இருக்கானுக்காண்டி அதுக்காண்டி வேணும்ன்ற அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் வந்து ஆரம்பமும் சரி முடிவும் சரி நல்லதாக தான் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது துன்யாவுடைய காரியமாக இருக்கட்டும், ஆகிரத்தினுடைய காரியமாக இருக்கட்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய எய்மும் வந்து துன்யாவில் எத்தனை ஃபெயிலியர், எத்தனை தோல்விகள், எத்தனை நஷ்டங்கள் எது வேணாலும் ஏற்படுத்தும். ஆனால் உன்னுடைய முடிவு வந்து உன்னுடைய வாயிலிருந்து அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வந்து மட்டும் வந்தால் போதும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நல்ல அமல்கள் செய்யணும். எப்பவும் வந்து ஜிக்கர்களில் நம்ம நேரம் கிடைக்கிற நேரத்தில், நம்முடைய காரியங்கள்லாம் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் குர்ஆன் ஆயத்துக்களை ஓதணும், ஜிக்கர்கள் செய்யணும், ஆயத்துல் குர்சி ஓதணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்குடைய வார்த்தை இதிலெல்லாம் வருது, அதையெல்லாம் நம்ம அதிகமாக ஓதுனா நமக்கு அந்த இது வரலாம். ஆயத்துல் குர்சி பாருங்கள், அதை ஆரம்பிக்கும் போது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ஹய்யுல் கய்யூம் தான் ஆரம்பிக்கும். அது மாதிரி யூனுஸ் நபி கேட்ட துவா பாருங்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த இது வந்து அந்த துனியா வந்து அதில் வருது. அடிக்கடி நம்ம அதை ஓதணும். அதாவது சூரத்துல் இக்லாஸ், ஃபாத்திஹா சூரத்துல் இக்லாஸ், அது மாதிரி பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், அந்த 2 ஆயத்துகளுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆயத்துகளை ஓதி
ஒரு மனிதன் வந்து ராத்திரி தூங்கும்போது அவன் ஓதும்போது அன்றைக்கி முழுக்க அவனுக்கு வந்து வெற்றியான நாளாக நிம்மதியாக. வெற்றிங்கிறது வந்து அது அது முக்கியம் இல்லை, தோல்வியாகவும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம மனசு நிம்மதியோடு இருக்கணும். வெற்றியையும் ஏற்றுக்கொள்ளணும் நார்மலாக, தோல்வியையும் சகிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட இறுதி முடிவை நல்ல முடிவாக இறைவன் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.